ஓம் சாந்தி. 19/7/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நமக்கு யார் படிப்பிக்கின்றார் என்ற குஷியில் எப்போதும் இருந்தீர்கள் என்றால் கூட மன் மன பவ ஆகும். நேற்று நாம் கல் புத்தி உடையவர்களாக இருந்தோம், இன்று தங்க புத்த உடையவர்களாக ஆகியுள்ளோம் என்ற குஷி உங்களுக்குள் இருக்கின்றது. நிச்சயம்தான் ஆதாரமாகும். அதிர்ஷ்டம் உருவாக வேண்டுமென்றால் நாம் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதிர்ஷ்டம் உருவாவதில் தாமதம் ஆகின்றது என்றால் நீங்கள் அசைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படித்து வேகமாக முன்னேறி கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது என்றால் பின்னாலேயே இருந்து விடுவார்கள், முன்னோக்கி செல்ல மாட்டார்கள். யார் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகி தங்களுடைய புத்தியை பாபாவிடம் சென்று கொண்டே இருப்பார்களோ அவர்கள் சத்தோ பிரதானம் ஆகிவிடுகின்றார்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் சத்தியுகத்தில் பாரஸ்புரியில் சொர்க்கத்தில் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது புத்தியில் வர வேண்டும். இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் விட வேண்டும். இப்போது நாம் பாரஸ்புரிக்கு எஜமானர்கள் ஆகின்றோம். பாரஸ் நாத்தாக ஆக வேண்டும், அதாவது அதிபதியாக மாற வேண்டும். இப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக ஆகின்றீர்கள். இந்த பள்ளியில் நீங்கள் கோடான கோட பாக்கியசாலியாக உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகின்றீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். கலியுகத்திலிருந்து சத்தியுகத்துக்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும். விநாச காலத்தில் அன்பற்ற விபரீத புத்தி, ஏனென்றால் அவர்கள் கல் புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தியாகும். நீங்கள் தங்க புத்தி உடையவராக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். சந்தேக புத்தி உடையவர்கள் பின்னால் இருந்து விடுகிறார்கள். நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடியவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். என்னிடத்தில் எவ்வளோ ஞானம் இருக்கின்றதோ அவ்வளவையும் நீங்கள் குழந்தைகள் தாரணை செய்து தன்னுடையதாக ஆக்க வேண்டும். சிவ் பாபாவுக்கு தேகத்தின் போதை கிடையாது. இந்த உடலை கடனாக எடுத்திருக்கின்றார். கடனாக பெற்ற பொருள் என்னுடையதா என்ன? சிறிது நேரம் சேவை செய்வதற்காக நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கின்றேன். இப்பொழுது சங்கம யுகமாகும். தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஆன்மீக சமூக சேவகர்களாக இருக்கின்றீர்கள். மற்ற அனைவரும் உலக சமூக சேவகர்களாக இருக்கின்றார்கள். யார் நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அதிகம் கவர்ச்சி ஏற்படும். இப்போது அந்தளவுக்கு யாருக்கும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை. ஏனென்றால் இறை தந்தையை நினைவு செய்வதே இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர்களாக ஆக்கி கண்களில் வைத்து கொண்டு பரந்தாமத்துக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் அழைத்து செல்கின்றார். பாபாவுடைய பார்வை முதலில் ஏழை குழந்தைகள் மீதுதான் விழுகின்றது. சத்தியுகத்தில் மரணம் என்ற வார்த்தையே இல்லை, அது அமரலோகமாகும். அங்கே மரணம் என்ற வார்த்தையே இருக்காது. நீங்கள் உலகத்திற்கு எஜமானனாக ஆகுவதற்காக படிக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளோ கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பயணம் முடிந்துவிட்டது. முதலில் நாம் நம்முடைய வீடான சாந்தி தாமம் செல்வோம், பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். தலையில் இருக்கும் பல பிறவிகளின் பாவங்களின் சுமை அளிக்க வேண்டும். தேக அபிமானத்தில் எந்த ஒரு விகர்மம் செய்யக்கூடாது. சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சகயோகத்தின் மூலமாக அனைவருக்குள்ளும் சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. சதா சக்திசாலியாக ஆகுக என்ற வரதானத்தை பெற்று அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிறைக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். எவ்வாறு தற்காலத்தில் சூரியன் சக்தி சேமிப்பு செய்து சில காரியங்களை வெற்றி அடையச் செய்கின்றனர், அதுபோன்ற சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியானது அந்தளவு சேமிப்பாக ஆக வேண்டும்.
அது பிறருடைய சங்கல்பங்களின் பலத்தை நிறைக்க வேண்டும். இந்த சங்கல்பம் என்ற ஊசி போன்ற வேலை செய்கின்றது. இதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியின் சக்தி வந்து விடுகின்றது. எனவே இப்பொழுது சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இந்த சேவை அவசியமானதாக உள்ளது. மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராக ஆகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இதுவே உங்களுடைய சிரேஷ்ட கடமையாகும். சில குழந்தைகள் அவ்வப்பொழுது பெரிய விளையாட்டை காண்பிக்கின்றார்கள். வீணான சங்கல்பம் அவ்வளோ வேகமாக வருகின்றது, அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு அந்த சமயம் என்ன செய்வது? நடந்துவிட்டதல்லவா, நிறுத்த முடியவில்லையே, என்ன வந்ததோ அதை செய்துவிட்டேன் என்று கூறுகின்றார்கள். ஆனால் வீணானவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. எவ்வாறு ஒரு சக்திசாலியான சங்கல்பத்தின் பல கோடி மடங்கு கிடைக்கின்றதோ அதுபோன்றுதான் ஒரு வீணான சங்கல்பத்தின் கணக்கு வழக்கானது நிராசை அடைவது, மனம் உடைந்து போவது மற்றும் குஷி மறைந்து போவது போன்ற இவையும் கூட ஒன்றுக்கு பல மடங்கு என்ற கணக்கிலே அனுபவம் ஆகின்றது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.